கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுதந்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் 6ஆம் அதிகாரத்திற்கும் 7ஆம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த 7ஆம் அதிகாரத்திலே மீதமுள்ள யூதர்கள் மற்றும் அவருடைய இரத்தத்தினால் தைக்கப்பட்ட வெள்ளையங்கி தரிக்கப்பட்ட மீதியானவர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த வசனம் நாம் மத்தேயுவுக்கு எழுதின புத்தகம் 24ஆம் அதிகாரம் 31 இதை தொடர்படுத்தி நாம் பார்க்க போகிறோம். பின்பாக எசேக்கியேல் எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த மீதமுள்ள யூதர்களை ஆண்டவர் அங்கே முத்திரை போடுகிறார். தேவனுடைய முத்திரை என்று இங்கே பார்க்கிறோம். அங்கே தூதனானவன் தன்னுடைய கைகளில் உள்ள கோலினால், இரும்பு கோலினால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கே முத்திரையை போடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இங்கு தேவனுடைய முத்திரை என்பது அங்கே என்ன என்று பார்த்தால், அது எபேசியர் புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியின் முத்திரை 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நாம் அங்கே பார்க்கும்போது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு முத்திரையாக தேவனுடைய பரிசுத்த ஆவி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று இந்த எபேசியர் புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். இங்கு ஆண்டவருடைய மத்தியஸ்த ஊழியம் முடிவடைந்தவுடன் நமக்கு சொந்தமானவர்களை இங்கே மீட்டுக்கொள்ள கிறிஸ்து இங்கே வருகிறார். அடுத்ததாக ஒரு எழுப்புதல் கூட்டம் வரை அங்கே அவர்கள் முந்திரிக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியினால் ஒரு முறை இங்கே முந்திரிக்கப்பட்ட போது தேவன் அவர்களை ஏற்றுக்கொண்டதற்கு அங்கே அறிகுறியாக நாம் அந்த வசனத்தை அங்கே பார்க்கிறோம். இது ஒரு தேவனால் ஒரு பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு கிரியையாக அங்கே காணப்படுகிறது. அதிலிருந்து நாம் மீண்டும் மறுபடியுமாக அகன்று போக முடியாது. இப்பொழுது இந்த மீட்கப்படும் நாள் வரை இந்த தேவனுடைய முத்திரை அவர்கள் மீது இருக்கிறது. இந்த முத்திரையை அந்த மைக்கூட்டுக்காரனாகிய சணல்நூல் தரித்தவன் அங்கே போடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை அங்கே பார்க்கும்போது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தில் கூட அவர் தெளிவாக அங்கே சொல்லுகிறார். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை மட்டும் முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் அங்கே சேர்ப்பார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இங்கு நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அங்கே வெளியே வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது எந்த சமயம் என்று பார்த்தால் அது உபத்திர காலத்தை அங்கே குறிக்கிறது. தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்களை அங்கே அழைக்கிறார். அவர்கள் யூதர்கள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த தெரிந்து கொள்ளுதலை இந்த வேதம் இங்கே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31 இங்கு தெளிவாக நமக்கு அங்கே சொல்லுகிறது. அங்கு கோடிக்கணக்கானவர்கள் மத்தியிலே, அந்த யூதர்கள் மத்தியிலே, இந்த உலகத்திலே 1,44,000 பேர் இந்த செய்தியை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அந்த எலியா தீர்க்க தரிசனம் உரைத்த போது அந்த பாலஸ்தீனாவில் கோடிக்கணக்கான இஸ்ரவேலர்கள் இருந்தாலும் கூட 7,000 பேர் அவர்கள் அங்கே ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே தெரிந்து கொள்ளுதலின்படி இப்பொழுது இஸ்ரேல் ஒரு நாடாக அங்கே இருக்கிறது. அந்த நாட்டிலே கோடிக்கணக்கான யூதர்கள் அங்கே இருந்தாலும் இது இப்பொழுது ஒரு சர்வதேச அளவிலே ஒரு அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு நாடாக அங்கே காணப்படுகிறது. ஒரு அத்திமரத்துக்கு உவமையாக அங்கே காணப்படுகிறது. ஆனால் 1,44,000 பேரை அங்கே தேவன் அழைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் இந்த செய்தியை அங்கே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல் இங்கே புறஜாதியிலும் சபையிலும் அந்த மாதிரியாக இங்கே சம்பவிக்கிறது. நம்முடைய ஜெண்டிலாகிய அந்த புறஜாதியிலே ஆண்டவர் ஒரு மனவாட்டியை அங்கே ஒரு பங்காக தெரிந்து கொள்ளப்படுகிறார். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளுக்கு ஒரு முழு முன்னடையாளமாக நாம் இதை பார்த்து கொண்டு, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளை நாம் பார்த்து கொண்டு இந்த செய்தியை விசுவாசிக்கிறோம். இப்பொழுது இந்த காரியம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த 2 வகையான கூட்டங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வலுவான
துடிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அங்கே அனுப்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாய் அனுப்பும்போது தனக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அங்கே ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார் என்று இந்த மத்தேயு வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் எசேக்கியாவின் புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரத்திற்கும் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்திற்கும் ஒரு தொடர்பு என்னவென்றால், அங்கே நாம் 9ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 3வது வசனத்தை இருந்து நாம் 5வது வசனம் வரை பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன்கள் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணநூல் அங்கீதரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்ட மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்திற்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே நாம் கடைசியாக அந்த 11வது வசனமை நாம் வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்கிறது என்றால், இதோ சணநூல் அங்கீதரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை அங்கே தெரிவிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்றால், வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. அந்த 4 தூதர்கள் வந்து அவர்கள் 4 முனையில் உள்ள காற்றை பிடித்திருக்கிறார்கள் என்று நாம் அங்கே பார்த்தோம். காற்று என்பது இது யுத்தத்தை குறிக்கிறது, போரை குறிக்கிறது. இப்பொழுது சரியாக சொல்ல வேண்டும் என்றால், லவோகியா சபையானது 1906ஆம் ஆண்டில் ஆரம்பித்து 1970ஆம் ஆண்டிலே அங்கே நிறைவு செய்யப்படுகிறது. இப்பொழுது இந்த 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் இடைப்பட்ட இந்த காரியமானது இந்த லவோதிகா சபை காலத்திலே இந்த சணநூல் தரித்த இந்த மைக்கூட்டுக்காரன் வருவதற்கு முன்பாக 4 சங்கார தூதர்கள் இங்கே இந்த உலகத்திலே ஒரு 1ஆம் உலகப் போரையும் 2ஆம் உலகப் போரையும் அங்கே கொண்டு வருகிறார்கள். இந்த காற்று என்பது அசைக்கப்படாதபடிக்கு 4 முனைகளில் பிடித்திருக்கிறார்கள் என்பது சொல்லும்போது அங்கே போரை அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 1வது உலகப் போர் 1914 இருந்து ஆரம்பிக்கிறது. 2ஆம் உலகப் போரானது 1945 அங்கே நிறைவு செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த 2 உலகப் போர்களும் அங்கே நேரிட சம்பவம் என்னவென்றால், கிபி 70 சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் சுமார் 80 நாடுகளுக்கு அவர்கள் அகதிகளாக நாடு கடந்து அவர்கள் சென்று விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் மீண்டுமாய் இங்கே இஸ்ரேலுக்கு ஒரு தேசமாய் வருவதற்கு தேவன் இப்பொழுது பார்வோனாக முசோலினி, ஹிட்லர், ஸ்டாலின், ஏக்மேன் போன்ற நபர்களை இங்கே பார்வோனாக தேவன் எழுப்புகிறார். அவர்கள் இப்போது இந்த தேசத்திலே ஒரு 1 உலகப் போரையும் 2ஆம் உலகப் போரையும் அவர்கள் கொண்டு வரும்போது அநேக 6,80,00,000 யூதர்கள் இந்த போரினால் அங்கே கொல்லப்படுகிறார்கள். இறுதியாக இந்த போரானது ஆகஸ்ட் 9ஆம் தேதி 1945ஆம் ஆண்டு ஜப்பானில் உள்ள குரோஷிமா நாகசாகியின் மீது வெடிகுண்டுகளை போட்ட பின்பு இது எந்தவித காரணமும் முன்னறிவிப்பும் இன்றி இந்த 2ஆம் உலகப் போர் அங்கே திடீரென்று நிறுத்தப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய இந்த சரித்திர சம்பவத்திற்கும் இந்த வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரத்திற்கும் இந்த எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்திற்கும் உள்ள தொடர்பு அங்கே நாம் பார்க்கிறோம். லவோகியா சபை காலமானது அங்கே இந்த 2 உலகப் போர்களை சந்தித்து இந்த உலகம் முடிவு செய்வதற்கான நேரம் அங்கே வரப்போகிறது. ஆனால் கர்த்தர் இங்கே சணநூல் தரித்தவனை, மைக்கூட்டுக்காரனை இங்கே அனுப்பி உலகத்தை அழிக்க வேண்டாம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தேவனுடைய முத்திரையை நீ போடு என்று அங்கு சொல்லுகிறார். இந்த 1,44,000 பேர்கள் அந்த நேரத்தில் அங்கே மீட்கப்படவில்லை.
இதுபொழுது இந்த உலகம் இந்த குளோபல் சிஸ்டத்தின் மூலமாக, இந்த குளோபல் வார் மூலமாக இந்த உலகம் அழிய வேண்டிய சூழ்நிலை அங்கே இல்லை என்று தேவன் அறிவிக்கிறார். இப்பொழுது தூதர்கள் 4 முனையிலே வந்து இங்கே காற்றை பிடித்து நிறுத்துகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 7ஆம் ஆசரிப்புக்காரர்கள் கூட அவருடைய கொள்கையிலே அங்கே இந்த விஷயத்திலே வேறுபட்டு இருப்பார்கள். இந்த 7ஆம் ஆசரிப்பு சபையை சேர்ந்த நிறுவனர் கூட 1916ஆம் ஆண்டு கர்த்தருடைய பகிங்கிற வறுமை இருக்கும், ஓப்பனிங் கம்மிங் இருக்கும் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது அவ்வாறு நிறைவடையக்கூடிய சமயம் அது இல்லை. தேவனுடைய முத்திரையை பெற்றவர்கள் முந்திரிக்கப்படும் வரை, மைக்கூட்டுக்காரன் வந்து அடையாளம் போடும் வரை தேவன் இந்த முத்திரையை விட்டுவிட்டிருக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது 6ஆம் முத்திரைக்கும் 7ஆம் முத்திரைக்கும் இடையிலே இந்த 7ஆம் அதிகாரம் ஒரு பிளவாக அங்கே இருக்கிறது. 2 வகை கூட்டத்தை அங்கே சொல்லுகிறது. இது உபத்திர காலகட்டத்தை அங்கே குறிக்கிறது, மீதமுள்ள யூதர்களை அங்கே குறிக்கிறது. அதே போல் இந்த உபத்திர காலத்திலே அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கன்னிகைகளாக, புத்தியில்லாத கன்னிகைகள் இப்பொழுது சுத்திகரிப்புக்கு விடப்படுகிறார்கள். அவர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டு இந்த பூமியிலே ஒரு உத்தமர்களாக வாழ்ந்து கொலை செய்யப்பட்டு இப்பொழுது அங்கே ரத்தம் தோய்க்கப்பட்ட அங்கே வெள்ளை அங்கிகளை அங்கே பெறுகிறார்கள் என்று இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலும் சரி, வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரத்திலும் சரி, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்திலும் சரி இந்த சம்பவத்தை அங்கே சொல்லுகிறது. சரித்திரம் என்ன சொல்கிறது என்றால், முதல் உலகப் போரிலே 2ஆம் உலகப் போரிலே நடைபெறக்கூடிய ஒரு சம்பவத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். காலம் அது முடிவல்ல. மீதமுள்ளவர்களை மீட்கப்படாமல் இந்த உலகம் அழிவுக்கு வராது. தேவன் ஒரு பங்கை அங்கே தெரிந்திருக்கிறார். யோசப்பின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது, யூதர்களாகிய தன் சகோதரர்களிடம் வெளிப்படுத்தும் போது, மணவாட்டியானவள் அவனுடைய மனைவி, அவனுடைய மகள்கள் அரண்மனையில் இருந்தார்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை வெளிப்படுத்தும் போது தன்னுடைய சகோதரர்களாகிய யூதர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அதனுடைய ஒரு பங்கு இங்கே மீதமாக இருக்கிறது. அந்த யூதர்கள் 1,44,000 பேராக அங்கே இருக்கிறார்கள். நமக்கு இந்த யோசப்பின் வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது, யோசப்பு எகிப்திலே தன்னுடைய சகோதரனுக்கு தன்னை வெளிப்படுத்தினான். அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னை சிலுவையில் அறைந்த போது காரணமாகிய அந்த மீதமுள்ள யூதர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தப் போகிறார். அந்த மீதமுள்ள யூதர்கள் 1,44,000 பேர் என்பதை இந்த இடத்துல, இந்த அதிகாரத்திலே நாம் பார்த்து இதை நிறைவு செய்கிறோம். வரக்கூடிய நாட்களிலே நாம் 7வது முத்திரையை குறித்து தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.